தேசத்தின் அந்த ஜீவ வார்த்தை போடுகிறேன், கேட்க முடியுமானால் கேளுங்கள். ஆமே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனம். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற நாளாய் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல தோல்விகள், இழப்புகள், பயங்கள், பலவீனங்கள் இவற்றை சந்தித்து கொண்டு இருக்கிறபடியினால் என்றைக்கு இவைகளுக்கு முடிவு உண்டு என்று அங்கலாய்த்து துக்க முகமாய்த்திருக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். துக்கமுகமாய் இருக்கின்ற உங்களை நகைக்க பண்ணியும் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றியும் ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கண்ணீரை களிப்பாயும் சஞ்சலத்தை சந்தோஷமாயும் மாற்றியதை குறித்து தியானிப்போம். முதலாவதாய் சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற பண்ணுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சாராளை குறித்து பார்ப்போமானால், சாராள் முதிர் வயது முதிர்ந்தவளும் பெண்களுக்குரிய வழிபாடுகள் நின்றவளுமாய் குழந்தை இல்லாதவளுமாய் மிகுந்த சஞ்சலத்தோடு இருக்கின்றாள். கர்த்தர் சாராளுக்கு நிச்சயமாக ஒரு குமாரனை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனால் சாராளோ நம்பிக்கையற்றவளாய் விசுவாசமற்றவளாய் சொல்லுகிறாள், நான் கிழவியும் என் கணவர் முதிர்ந்த வயது உள்ளவருமாய் இருக்க எனக்கு பிள்ளை பெறுவது எப்படி என்று கூறுகிறதை வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் கூட அநேக வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை பெற்று கொண்டவர்களாய் அவைகளுக்கான பதிலை எதிர்பார்த்து நீண்ட நாளாகியும் ஒரு நன்மையும் இல்லையே, எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறவில்லையே என்று நம்பிக்கையற்ற நிலையில் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களின் அவிவிசுவாசங்களை மாற்றுகிறார். நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த சாராள் ஈசாக்கை பெற்றவுடன் சொல்லுகிறாள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் என்று. இன்றைக்கு நீங்களும் எந்த காரியத்தின் நிமித்தமாய் காத்திருக்கிறீர்களோ அவற்றுக்கு நல்ல பதிலை தந்து உங்களையும் நகைக்க பண்ணுவார். உங்களின் நம்பிக்கை வீண் போகாது. உங்களின் காத்திருப்புகளுக்கு இன்றைக்கு பலனை தந்து ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாய் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்ப்போமானால், தாவீது தன் மகன் அப்சலோமாலும் தான் நம்பி இருந்த ஆலோசனைக்காரன் அகித்தோபேலாலும் பல வழிகளில் ஏமாற்றப்பட்டு வஞ்சக சூழ்ச்சிகளினால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கையில் 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கையில் தாவீதும் சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுதார்கள் என்றும் அதை கண்ட கர்த்தர் அகித்தோபேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கினார். அப்பொழுது தாவீது பாடுகிறார், சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் இடைக்கட்டினீர் என்பதை வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் நம்பி இருக்கிறவர்கள், நீங்கள் அதிகமாய் நேசித்தவர்கள் எழும்பி உங்களை ஏமாற்றி இச்சகம் பேசி எதிரான பல சூழ்ச்சிகள் செய்து உங்களின் ஆசீர்வாதங்களை கெடுக்க நினைக்கும் எவைகள் ஆனாலும் அவைகளின் ஆலோசனைகளை அவமாக்கி போட்டு உங்களின் கண்ணீர் நிலையை மாற்றி மகிழ்ச்சியினால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக இரட்டை களைந்து மகிழ்ச்சியாக்குகிறார். எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே மொர்தகாயை குறித்து பார்ப்போமானால், தன் இன மக்களுக்கு எதிராக அழிக்கப்படும்படியாக சதி திட்டங்கள் அரண்மனையில் நடக்கிறதையும் அதற்கு காரணமானவர்களை குறித்து மிகுந்த துக்கத்தோடு இரட்டுடுத்தி தேவ சமூகத்தில் மன சஞ்சலத்தோடும் கண்ணீரோடும் முறையிடுகிறான். கர்த்தர் மொர்தகாயின் சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஆமானின் காரியங்கள், சதி திட்டங்கள் யாவற்றையும் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். அங்கே மொர்தகாய் அரண்மனையில் பெரியவனாய் உயர்த்தப்பட்டான். சகல நாடுகளிலும் அவன் பெயர் பேசப்பட்டது. யூத ஜனங்களுக்கு மீட்பு வந்தது. மேன்மேலும் பெரியவனானான் என்று சொல்லி வாசித்து அறிகின்றோம். உங்களின் வாழ்க்கையிலும் அநேக வழிகளில், பணியிடங்களில், குடும்பத்தில், உறவுகளில் ஆமானை போன்று பல எதிர்ப்புகள், போராட்டங்கள், முன்னேற விடாதபடிக்கு தடைகள், பிரிவினைகள் போன்றவைகள் காணப்படுகிறதே என்று அநேக நாட்களாய் கண்ணீரோடும் உபவாசித்தும் தேவனை நோக்கி முறையிடுகிற உங்களின் இரட்டை இன்றைக்கு களைந்து போட்டு சந்தோஷமாய் மாற்றுகிறார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தும்படியாக உங்களுக்கு விரோதமாக எழும்பினர்கள் முன்பாக உங்களை உயர்த்தி கனம் பண்ணி ஆசிர்வதிக்கிறார்.
எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள், வியாதிகளோ, பொருளாதார குறைவோ, மனதளவிலும் உறவுகளிடையேயும் போராட்டமும், சமாதானம் சந்தோஷம் இல்லாமலும் வேதனைகளோடு கடந்து போவீர்களானால் இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை நகைப்பினாலும் சந்தோஷம் சமாதானத்தினாலும் நிரப்பி ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஊடாய் கடந்து போவீர்கள், ஆனால் இன்றைக்கு இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களின் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி உங்களுடைய வாயை நகைப்பினாலும் கம்பீரத்தினாலும் நிரப்புவார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமீன் ஆமீன். தேவ ஊழிய சகோதரி வாணி வெங்கட் போனியோ தேசத்திலிருந்து மலேசியாவிலிருந்து அனுப்பி தந்த அந்த ஜீவ வார்த்தை கூட கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வாணன் அவர்கள் அனுப்பி தந்த வாக்கு தத்தத்தை கூட கடந்து செல்வோம். அதைத் தொடர்ந்து சவரன் பாலன் அவர்கள் பாடலோடு ஜபத்தோடு வழிநடத்துவார். ஆமென். கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் இந்த வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 71வது அதிகாரம் 21வது வசனம். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்லி இந்த நாட்களை, இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, தேவன் அங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷர்களுடைய அந்த மேன்மைகளை இந்த நாட்களில் என்ன செய்வாராம்? பெருக பண்ணி, அது மட்டுமல்ல, அவர் மறுபடியுமா இந்த நாட்களில் நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறோம். எப்படி என்றால், ஒருவேளை நாங்கள் சில வேளைகளில் விழுந்து போனவர்களாய் இந்த நாட்களில் இருந்தால், கர்த்தர் இந்த நாட்களில் மறுபடியுமாய் எழுப்பி இந்த நாட்களை நம்மை கட்ட வல்லவராய் இருக்கிறார். யோவனுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியாக இந்த நாட்களில் இருந்தது. அவருடைய சொத்துக்கள், அவருடைய உறவினர்கள் எல்லாவற்றையும், பிள்ளைகள் எல்லாவற்றையும் அங்கே இறந்து போவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் அங்கே விளக்கிறார். மிருக ஜீவன்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாட்களில் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவருடைய வேலைக்காரர்களாக எல்லாரையும் இந்த நாட்களில் இழந்து அங்கே யோபு தனியே இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், மறுபடியுமாய் நம்மை இந்த நாட்களிலே தேற்றுகிற தேவன் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். கடைசி அதிகாரத்திலே அங்கே யோபுவை மறுபடியுமாய் தேவன் அங்கே ஆசீர்வதித்து இரட்டத்தையான ஆசீர்வாதத்தை கொடுத்த நாட்களை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவன் இப்படியான நெருக்கமான சூழ்நிலைகளை காண்கிற வேளையிலே அவருடைய சமூகத்திலே போகிற வேளையிலேயே அங்கே ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், நம்மை மறுபடியும் அங்கே தேற்றுகிற தேவனாய் இருந்து நம்மை கட்டியெழுப்புகிற தேவனாய் இந்த நாட்களில் செயல்படுவார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். என கத்துடைய பிள்ளைகள், அதனாலே தான் நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை தேற்றுகிறவர் என்று சொன்னால் அங்கே அவர் ஒருவர் தான், கர்த்தர் தான் தேற்றுவார் ஒழிய எந்த மனுஷனும் இந்த நாட்களிலே நம்மை தேற்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது, ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்றால், ஒரு தாய் எப்படியாக தேற்றுகிறாரோ அதைவிட மேலாக நான் உனக்கு அந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் அந்த தேறுதலையும் இந்த நாட்களில் நான் தருவேன் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்றைக்கு வீழ்ந்து போய் இருக்கலாம். சிலவர்களில் ஏதோ ஒரு இக்கட்டான நிலையிலே ஆண்டவரை தேட முடியாதபடி நெருக்கத்தின் மத்தியில் இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே கலங்கி கொண்டு இந்த நாட்களிலே இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் இந்த நாட்களிலே தேற்றுவீர் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்களிலே அவர் மறுபடியுமாய் உன்னை இந்த நாட்களிலே தேற்ற இந்த நாட்களிலே வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே திட்ட வட்டமாக தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, நம்மை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை என்ற கவலையை இந்த நாட்களிலே விட்டுவிடுங்கள். கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அவர் ஒருவரே உங்களை இந்த நாட்களிலே தேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த வாக்குத்தத்தத்தினூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.
அதனாலே அருமை பிள்ளைகளே, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரிடத்தில் இந்த நாட்களில் நாங்கள் நம்பிக்கை வைப்போமா இருந்தால் அவர் நம்மை எல்லா இக்கட்டுகளிலிருந்து விலக்கி தேற்றி இந்த நாட்களிலே நம்மை நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேற்றுகிற நம்முடைய தேற்றவாளரிடத்திலே நாங்கள் சரணடைவோமா இருந்தால் அங்கே தேற்றவாளர் நம்மை இந்த நாட்களே நம்முடைய இருதயத்துடைய காயங்கள், நம்முடைய அதாவது சில சிந்தனைகளில் இருக்கிற பிரச்சனைகள், நினைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாட்களில் தேற்றி நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையூடாக இன்றைய நாட்களில் ஒரு ஆற்றத்தையும் தேற்றலையும் இந்த நாட்களை நீங்கள் காணுவீர்கள். கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே வாருங்கள், அவர் உங்களை தேற்றி உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். தேவனுக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், அவர் உங்களை தேற்றுவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். தேவ ஊழியர் சுசேகர் எட்வின் வாணர் அவர்கள் வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களுடன் பேசியிருப்பார்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக.